தனுசு ராசி பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்கும் மேம்? எஜுகேஷனல் அப்லிஃப்ட்மென்ட் நல்லாருக்கும். ம். நெறைய பேருக்கு வந்து நல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். நல்லா ஓகே. படிச்ச பசங்களுமே கடந்த 6 மாசமா நல்லா படிக்கல. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். ஏன் நான் 6 மாசம்னு நான் ஸ்பெசிஃபிக்கா ம். சொல்றேன்னா, குரு ரொம்ப குறைஞ்ச டிகிரில மிதுனத்துல டிராவல் ம். பண்ணிட்டு இருந்தாரு. ஏற்கனவே வந்து அது பகை வீடு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். ம். ரொம்ப டீமோட்டிவேட்டடா இருந்திருப்பாங்க. ம். டிஸ்ட்ராக்டட்ன்னு சொல்றத விட டீமோட்டிவேட்டட்ன்னு சொல்லலாம். ம். மோட்டிவேஷன் இப்ப தான் திரும்ப வர ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருதுல்ல. ஸோ 12 அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெயிட் குறைக்கணும்னாலும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆசை வரணும்னாலும் 12க்கு சுபகிரகத்தோட தொடர்பு வரும்போது தான் பாடி ம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதே மாரி மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இப்போ நடக்கும். எஜுகேஷன்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம படிக்கணும். நம்மளுடைய பெயர் வந்து ஃப்ளெக்ஸ் பேனர்ல வரணும். 4 பேர் நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும். புடிச்ச யுனிவர்சிட்டி கிடைக்கணும். ஐஐடில தான் நான் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு இந்த கட் ஆஃப் வேணும். இல்ல இந்த என்ட்ரன்ஸ் எழுதி நான் அப்ராட் போயிடணும். இந்த மாரி எல்லாமே சக்சீட் ஆகும். ம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல குறிப்பா பேங்கிங், ம். ஆடிட்டிங், ஃபினான்ஸ் ஒருவேள ம். சிஏ ஆ. எழுதுறீங்கனாலாம் கிளியர் பண்றதுக்கான யோகம் தனுசு ராசி பெண்களுக்கு இருக்கு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.